வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான காலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லலாம், இல்லை சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு இட்லி அரிசி போட்டுக்கோங்க. 1/4 கப்பு துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுகி ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எப்படி வசதியோ நீங்கள் போட்டு ஆட்டி கெட்டியாக தண்ணியே ஊற்றாமல் கெட்டி ஆட்டி எடுத்துக்கணும். இது போல் ஆட்டி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அதே மாதிரி தேங்காயும் ஒரு 1/4 மூடி கொரன்னு அரைச்சிக்கணும். காரத்துக்கு தகுந்த 3 மிளகாய் போட்டிருக்கேன், 2 கப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் இதெல்லாம் போடணும். 1/4 மூடி தேங்காயும் கொல்லவே கொரன்னு தான் அரைக்கணும். மாவும் கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். நைஸாக ஆட்ட வேண்டாம், இல்லை தண்ணியே சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் இப்படி போட்டுட்டு உப்பு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. வித்தியாசமாக இருக்கும். பூரி மாதிரி நல்லா உப்பி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஈர துணியை விரிச்சுக்கலாம். இப்போ இந்த அடையை எடுத்து கொஞ்சம் இப்போ தண்ணியை தொட்டுட்டு மேலே தட்டிங்கன்னா ஒட்டாது. ஈர துணியாக இருந்தாலும் ஒட்டாது. அரிசி மாவில் அதனால் ஒட்டும். இந்த மாதிரி கையில் எடுத்து எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்தோடனே பூரி மாதிரி நம்ம அமுக்கி மேலே எண்ணெயை ஊற்றினோம்னா நல்லா புஷ்ஷுன்னு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வருங்க. நல்லா சொலையாக சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுபோல் நம்ம எல்லாத்தையுமே அந்த துணியில் தட்டி நம்ம அடையை போட்டு எடுக்க வேண்டியது. எல்லாமே புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இப்போ இது துவரம் பருப்பு போட்டது பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. பாருங்கள், ஒன்றா சுட்டு எடுத்து வைக்க வேண்டியதா. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம். பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல மணமாகவும் இருந்துச்சு. வீடு மணத்துச்சு. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ பூரி மாதிரி இருக்குது பாருங்கள். சொலையாக பாருங்கள். நல்லா உப்பி போய் எவ்வளோ பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.